வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தாய்லாந்து உணவை தான் பார்க்க போகிறோம். கீரை பச்சடி, கிழங்கு பச்சடி, தேங்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி, இப்படி பல விதமான பச்சடி பார்த்துருப்பீங்க. ஆனால் நண்டு பச்சடி பார்த்துருக்க மாட்டீங்க. தாய்லாந்தில் எப்படி நண்டு பச்சடி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டை வந்து வேக வைக்காம பச்சையாக சாப்பிட்றதுனால நண்டு பச்சடின்னு சொன்னேன். ஆனால் இதோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொம் டாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இடித்த காஞ்ச மிளகாய், இடித்த பூண்டு, காய வைத்த இறாலு, கடலை. இது வந்து தென்னை மரத்துலேருந்து செஞ்ச தேங்காய் சர்க்கரை, தக்காளி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பப்பாயா, லெமனு. This one is not. அவ்வளவுதான் சொம் டாம் ரெடி மக்களே. ஸோ சமைக்காத பச்சை நண்டை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நம்மளால் அதை சாப்பிட முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் அவிச்ச சோளக்கருது போட்டு தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா
உங்களுக்கு நண்டு போடாமல் அவிச்ச சோளக்கருதை போட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மக்களே. இந்த உணவு பார்த்தீங்கன்னா தாய் மக்களோட மெயின் உணவு கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஊரில் கடைசியாக அப்பளம் பாயசம் சாப்பிடுவோம் இல்லை, அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தாய்லாந்து மக்கள் இதை கடைசியாக சாப்பிடுவாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் இது டிசர்ட் மாதிரி இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி மக்களே. ஸோ என் பெயர் மணி. நான் தாய்லாந்தில் கடந்த 5 வருடங்களாக வசித்து வருகிறேன். நம்ம சேனலில் தாய்லாந்தை பற்றிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.